நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் ஒரு புத்தகத்தினுடைய 5 வரிகளை படிப்பதற்கு முயற்சி செய்கிறார். மோடி உட்பட, அமித்ஷா உட்பட எல்லோரும் சேர்ந்து காட்டு கத்தல் கத்துகிறார்கள். ஏன்னா ராகுல் காந்தி அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகளை வாசித்து போனால் ஆர்எஸ்எஸும் மோடியும் அமித்ஷாவும் உண்மையில் தேசபக்தர்களா அப்படிங்கிற கேள்வியை இந்திய மக்கள் கேட்பார்கள், வீதியில் வந்து கேட்பார்கள் என்கிற பதட்டத்தால் பாஜகக்காரன் பூரா பாராளுமன்றத்தில் நேற்றைக்கு காட்டு கத்தல் கத்தி கொண்டிருந்தார்கள். எதற்காக அவர்கள் இவ்வளோ பதறுகிறார்கள்? அதற்கு காரணம் இருக்கிறது. நீங்கள் முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்தவர், அவருடைய பெயர் மனோஜ் முகுந்த் நரவனே. இவர் ஒரு புத்தகம் எழுதினார், சரியா? அவருடைய ஆட்டோபயோகிராஃபி மாதிரி ஒரு புத்தகம் எழுதுகிறார். அதனுடைய பெயர் 4 Stars of Destiny என்று சொல்லக்கூடிய புத்தகம். இது அவர் பல வருடங்களுக்கு முன்னாடியே எழுதிட்டார். ஆனால் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு உள்துறை அமைச்சகம் தடை விதித்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இந்தியாவினுடைய பிரபலமான ஊடகமாக இருக்கக்கூடிய கேரவன் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த கேரவனில் வெளிவந்திருக்கக்கூடிய அந்த ஆதாரத்தை தான் ராகுல் காந்தி பாராளுமன்றத்திற்குள்ளே நேற்றுக்கு எடுத்துகிட்டு வந்தார். அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், 2020 ஆகஸ்டில் சைனா இந்திய இராணுவ வீரர்களின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்தார்கள். அப்போ திரும்ப இந்திய இராணுவம் தாக்குதலுக்கு தயாராக இருந்தது. ஆனால் அனுமதி கொடுக்காமல் மோடியும் இந்திய இராணுவத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் அதற்கு அனுமதி கொடுக்காமல் இழுத்தடித்து கொண்டிருந்தார்கள், காலதாமதப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார். எதற்காக? இப்போ நான் கேட்குறேன், நம்முடைய இந்திய இராணுவ வீரர்கள், நம்முடைய தேச பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இராணுவ வீரர்களின் மீது சரமாரியாக சீன இராணுவம் தாக்குதல் நடத்துகிறது. அப்படி தாக்குதல் நடத்தும்போது எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு இந்திய இராணுவம் தயாராக இருக்கிறது. நாம் மிகப்பெரிய பலசாலிகள், அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. ஆனால் அனுமதி கொடுக்காமல் மோடியும் ராஜ்நாத் சிங்கும் இழுத்தடித்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற தகவலை இந்த முன்னாள் இராணுவ தளபதி வெளிப்படுத்தி இருக்கிறார். எதற்காக இந்த காலதாமதம் என்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இன்றைக்கு இந்திய மக்கள் மோடியை பார்த்து கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள், ராஜ்நாத் சிங்கை பார்த்து கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போது நான் ஒன்று சொல்கிறேன், என்னென்னா, இந்த காலதாமதப்படுத்திட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு பிறகு இந்திய இராணுவமே முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக அவர் இந்த புத்தகத்தின் வழியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த செய்தியை ராகுல் காந்தி வெளியிடுவதற்கு தான் இந்த காட்டு கத்தல் கதறல்களை